இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து தேவ ஆலயம் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் யோனா அவனும் தேவ ஆலயம், அவனோடு கர்த்தர் எவ்வாறு அவன் ஆலயத்திலே அவன் வாஞ்சியா இருந்தான் என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம். முதலாவது, இந்த யோனா ஒரு தீர்க்கதரிசி. கர்த்தர் யோனாவோடு பேசுகிறார். நினிவே மக்களுக்கு சென்று அந்த ஜனங்களுக்கு எச்சரிக்கை செலுத்து, அவர்கள் மனம் திரும்பாவிட்டால் இந்த பட்டணத்தை அழித்து விடுவார் என்று சொல்லி வார்த்தையை சொல்லு என்று சொல்லி அனுப்பிட்டார். ஆனால் நினிவே மக்கள் இஸ்ரவேல் ஜனங்களோடு அவர்கள் பகைஞராக இருந்தாங்க. ஸோ நினிவே மக்கள் தன்னை கொன்று விடுவார்கள் என்று நினைத்து அவன் ஓடுகிறான். அவன் ஒரு கப்பலிலே ஏறி தர்ஷிஷ்க்கு போகிறான். ஆனா நினிவே மக்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தையே அவன் சொல்லவில்லை. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். இந்த யோனா தீர்க்கதரிசி கப்பலில் இருந்த போது அங்கே புயல் வந்தது. அவன் கப்பலில் அடியிலே நித்திரை மயக்கமாயிருந்தான். நன்றாக தூங்கி கொண்டிருக்கான். ஜனங்கள் எல்லாம் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறாங்க. அப்போ யோனாட்ட வந்து கேக்குறாங்க, அப்போ எல்லாரும் என்னாலதான் இந்த புயல் வந்தது என்று சொல்லி யோனா கண்டு கொண்டான். அவன் சொல்றான், எல்லாத்தையும் சொல்றான், என்னை வந்து கப்பல்ல இருந்து உள்ள கடல்ல தூக்கி போட்டுருங்க, ஜனங்களுக்கு விருப்பம் இல்லை, எப்படியாவது யோனாவை காப்பாற்ற வேண்டும். ஆனால் புயல் ரொம்ப அதிகமா இருந்ததுனாலே இவனை போடு. அப்போது யோனா நினைக்கிறார், நம்ம இந்த கடல்ல விழுந்துட்டோன்னா அவ்வளவுதான் முடிஞ்சுது என்று நினைத்தான். ஆனால் மீண்டுமாக சோதனை வந்து மீன் அந்த யோனாவை விழுங்கினது. இரவும் பகலும் 3 நாள் மீனின் வயிற்றிலே போராடுகிறான். பாருங்க, இந்த யோனா எப்படி ஆலயத்தை அவன் வாஞ்சிக்கிறான், அவனுக்குள்ள எப்படி என்ன வந்தது என்று சொல்லி அந்த கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். பாருங்க, மீன் வாய்க்குள்ள இருந்த வயிற்றுக்குள்ள இருந்த யோனா புலம்புகிறான், ஜெபிக்கிறான். அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். யோனாவின் புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இருந்து நீங்க வாசித்து பாத்தீங்களா, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். சமுத்திரத்தின் நடுமயமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிராய் இராதபடி தள்ளப்பட்டேன். ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றார். பாருங்க, பிரச்சனை அவனுக்குள்ள, கடலுக்குள்ள போயிட்டான், அவ்வளவுதான். அவன் அப்படியே ஒரு செகண்ட்ல நம்ம மறைச்சிருவோம் அப்படின்னு நினைச்சான். ஆனால் கர்த்தர் அவனை மீனை கொண்டு அவனோடு பேசினான். மீனை அவன் வயிற்றுக்குள்ள இருந்து போராடுறான். அப்போ கர்த்தர், ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல விட்டு நான் தூரமா போயிட்டேன், இங்கும் வெள்ளங்களும் அலைகளும் என்ன சூழ்ந்து இருக்கிறது, நான் உம்முடைய ஆலயத்தை நோக்குகிறேன்னு சொன்னான். ஆலயத்துல அவன் மீன் வயிற்றுக்குள்ள இருந்த ஆலயத்தை நோக்குகிறான். இன்னும் வசனம் சொல்லுது பாருங்க, தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கியது, ஆழிகள் என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது, பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன். பூமி தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைத்திருக்கிறதா இருந்தது. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. அவன் மீன் வயிற்றுல இருந்துதான் ஜெபிக்கிறான். ஆனால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை, ஆலயத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறான். நம்ம பார்த்தோம் அல்லவா, சாலமோன் ராஜா அவன் சொன்ன அந்த ஆலயத்தை நோக்கி பார்த்து யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அங்கே அவர் சத்தத்தை கேட்டு நீங்க பதில் தரணும். இன்னும் பாத்தீங்கன்னா, தானியேல் அவன் சிங்க கெபியிலே போடப்படுவான் என்று அறிந்து அவன் பரலக்கணிகளை திறந்து எருசலேமை நோக்கி பார்த்து விண்ணப்பம் செய்தான்.
பாருங்க, நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உங்க நீங்க இருக்கிற இடத்துல ஆலயம் இல்ல, ஆலயத்துக்கு செல்ல முடியவில்லை இருந்தாலும், நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் ஆலயத்தை நோக்கி பார்த்து நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த விண்ணப்பத்தை கேட்பார். யோனா அவன் ஆலயத்தை நோக்கி விண்ணப்பம் செய்தான். பாருங்க, இவ்வளவு பெரிய அற்புதம் நடந்தது பாருங்க. அவன் யோனா 2:9-10 பொய்யான மாயை பற்று கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உம்மை பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது, என்னை மீட்கிறவர் நீர் என்பதை அந்த யோனா அறிந்து கொண்டார். பாருங்க, அது மாத்திரமல்ல, கர்த்தர் உடனே மீனுக்கு கட்டளையிட, அந்த மீன் நினைவையில அங்க யோனாவை அங்க கக்கி போட்டது. அவன் அங்கே சென்று நினைவே மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை போதித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்மளுக்கு ஒரு விடுதலை வேணும், ஒரு மீட்பு வேணும் என்றால், ஒருவேளை நம்ம எங்கேயோ இருக்கிறோம், எங்கெங்கயோ போறோம், எங்கேயோ போய் ஜெபிக்கிறோம், என் சத்தம் கேட்கல, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கலன்னு புலம்பி கொண்டுட்டு இருந்தேன்னா, நீங்க ஆலயத்தை நோக்கி பாருங்க. ஆலயத்தை நோக்கி ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்க விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு யோனாவை விடுவித்தது போல கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, இன்றைக்கு இந்த வார்த்தையை உம்முடைய சமூகத்துல வைக்கிறோம். யோனா தீர்க்கதரிசி, உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாக அவன் சென்ற வேளையிலே அவனை நீங்க அவனுடைய சூழ்நிலைகள் எல்லாத்தையும் நீங்க மாற்றி அவனை தன்னுடைய ஊழியத்துக்காக அழைத்த போது அவன் ஆலயத்தை நோக்கி விண்ணப்பம் செய்தான். அவனை மீண்டுமாக அவனை நினைவேக்கு ஊழியத்திற்கு உம்முடைய வார்த்தையை அறிவிக்கும் வண்ணமாக அனுப்பினது போல நாங்களும் கூட உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம், ஆலயத்திலே வந்து ஜெபிக்கிறோம். ஆலயத்தின் எங்க வீடுகளிலே இருந்து ஆலயத்தை நினைத்து நாங்க ஜெபிக்கிறோம். சப்பா, எங்க விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு எங்களை நீங்க மீட்பீங்க என்ற நிச்சயத்தை நாங்க பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. துதி கன மகிமை எல்லாம் நமக்கு ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.